ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026க்கான குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி சார் இருக்கு? கடகராசியை பொறுத்தளவுக்கு 2026 குரு பயிற்சி கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி கடல் கடந்து வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. கடகராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்து அதிபதியாக, அதே மாதிரி பாக்கியாதிபதியாக குரு பகவான் ஆதிபத்தியம் எடுக்கிறாரு. இந்த மாதிரி பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் கடக ராசியில் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறது மிக மிக உன்னதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். எதனால் வருடம், அதாவது வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியானால் கூட கடகராசிக்கு வரும் பொழுது மட்டும்தான் குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய மகோன்னதமான ஒரு மரியாதை கிடைக்கிது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி இந்த குரு பகவான் முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய எதிரி ராசிகளுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் அனுகிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கடக ராசியாகிய உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது தான் குரு பகவானுக்கு உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு கிடைக்கிது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய ராசியில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கடக ராசியில் குரு பயிற்சி இருக்கும் பொழுது பொதுவாகவே கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால இந்த கடக ராசியில் குரு பகவான் வரக்கூடிய காலங்களில் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற யோகம் ஓரளவு பலிதமாகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடக ராசிக்கு அமையப் போகுது. கடகம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, உச்சகதியில் பயிற்சி ஆகிறாரு. அப்படிங்கிறதுக்கு மேலே குரு பகவான் தனிச்சிருந்தார் அப்படின்னா அவ்வளவு உசிதம் இல்லை அப்படிங்கிற விஷயமும் ஒரு சில சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது. அதாவது அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறத நம்ம மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் இந்த குரு பகவான் வெறுமனே ராசியில் பயிற்சியாக இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற பழமொழி உண்மை. ஆனால் இந்த குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் முதல் தர யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னேற்றம் காலங்களை கொடுப்பாரு, முன் அறிவிப்பில்லாத சம்பத்துக்களை கொடுப்பாரு, மிகப்பெரிய செல்வ பாக்கியங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு சந்தர்ப்பங்களாக கொடுப்பார் அப்படிங்கிறது சந்தோஷமான விதி. இது எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது ராசியில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பல்வேறு விதமான பலாபலன்களை கொடுப்பார், கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற விதி குரு பகவானுக்கே இருக்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து உச்ச குருவாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தை பார்வையிடுறதுனால கண்டிப்பாக, அதாவது பல்வேறு விதமான நன்மைகள். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுடைய தலைமுறையில் 7 தலைமுறைகளாக இந்த ஒரு பரம்பரையில் யாரும் வாழாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய தகுதியை, யாரும் சிந்திக்காத விஷயத்தை சிந்தித்து அதில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார். ரொம்ப நாளாக தவம் இருந்து ஒரு பிள்ளை பேர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டவர்களுக்கு பிள்ளை பேர், அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும். எதனால் உறுதியாக கொடுக்கும் அப்படின்னா புத்தர காரகன் அப்படிங்கிற அமைப்பு குரு பகவானுக்கு சிறப்பு. ஆக புத்தர காரகனாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக புத்தர பேர் கொடுக்குறார் அப்படிங்கிறத விட நல்ல பிள்ளைகளை, பிள்ளை பேர் அப்படிங்கிறதுக்கு மேலே தொல்லை இல்லாத பிள்ளை பேர் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பார்வை அமையுது. இதே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால, அதாவது சத்தியத்தோடு நேர்மையோடு வாழக்கூடிய உங்களுக்கு நிச்சயமான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுப கிரகமாகிய குரு பகவான் அனுகிரகமாக வந்துட்டு இருப்பார். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தத்தை கொடுக்கறது, கணவன் மனைவிக்குள்ள உண்மையான பந்தத்தை கொடுக்கறது, கட்டில் பாசம் அப்படிங்கிறது நேசத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய பக்குவங்களை கொடுக்கறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பார்வை அமையுது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான், அதுவும் உச்ச குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிதாவளி, அதாவது அப்பா வழி உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய தப்பு கணக்குகள் மாறி அந்த அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு, அதாவது
தகப்பனார் வழி மூலமாக உங்களுக்கு தகுதிகள் மிகுதியாகக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பாரு. பிதா வழி உறவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள் மூலமாக பெருமையான சந்தர்ப்பங்களை அருமையாக கொடுப்பார். சார், கடகராசிக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்? ஏன்னா வந்து கடகராசியில் வந்து குரு உச்சமில் வர்றதுனால என்ன பிரச்சனை வரும், அது எப்படி வந்து நீங்குன்றதை தெளிவாக சொன்னீங்க. இடையில வந்து இந்த குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தை பேர் தடைப்பட்டிருக்கும்ல சார், தடைப்பட்டு அவங்களுக்கு இந்த பீரியட் ஆஃப் டைமில் குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப அதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும் சார் அவங்களுக்கு? பொதுவாகவே புத்தரை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான காலத்தில் புத்தரை பேர் கிடைக்காம எத்தனையோ கோயில், எவ்வளவோ புண்ணியஸ்தலம், எவ்வளவோ பரிகாரம், எவ்வளவோ வேண்டுதல், எவ்வளவோ பிரார்த்தனைகள் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அந்த வேண்டுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பொதுவாகவே ஒருவருடைய ராசியில் குரு பகவான் வரக்கூடிய காலங்களில், ஒருவருடைய ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது அந்த ராசிக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தாருக்கே இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் குலதெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக வந்துட்டு இருப்பார். அந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வியாழக்கிழமை நாளில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை நாளில் வந்து குலதெய்வம் தெரியாதவங்க கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது அதை விட உன்னதமான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இதே வியாழக்கிழமை நாளில் குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அல்லது குறைந்தபட்சம் குலதெய்வ நாமாவளியாவது நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வந்து உங்களுடைய பெயரில் வந்து அர்ச்சனை பண்ணுறது சிறப்பு. தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு செல்லும்போது குறிப்பாக மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறது, வேண்டுதல் வைக்கிறது, அர்ச்சனை வைக்கிறது மிக மிக உன்னதமான பலன்களை நிச்சயமாகவே கொடுக்கும். சார், கடகராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து குழந்தை கிடைக்கும். அதுக்கு என்ன வழிபடணும், என்ன ட்ரெஸ் போட்டு போகணுன்ற வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டீங்க சார். நன்றி சார். வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.